இன்றைக்கி நாம் தூதுவளை ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அது வந்து தூதுவளை ரொம்பவே நல்லது உடம்புக்கு. சின்ன குழந்தைங்களுக்குலாம் குறிப்பாக லங்ஸுக்கு ரொம்ப நல்லது. சளி, இரும்பல், இந்த மாதிரி மழை காலத்தில், பனி காலத்துலலாம் காமனாக எல்லாருக்குமே சளி பிடிக்கும். அந்த மாதிரி கிளைமேட்டுக்கு இது ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். தூதுவளை ரசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரே ஒரு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதை அரைக்கிறதுக்கு. கடுகு தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளி, 2 பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தூதுவளை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்.